நமஸ்காரம். உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறோம், குருவினிடத்தில் செல்லுகிறோம். எதற்கு உபதேசம் பெறுகிறோம்? அறிவை வளர்ப்பதற்காக, ஞானம் பெறுவதற்காக உபதேசம் பெறுகிறோம். ஞானத்தை பெறுவதில் 3 வழிகள் உள்ளன. ஒன்று, சாத்திர புத்தகங்களை, நூல்களை வாசித்து ஞானம் பெறுதல். அதில் சில பல கஷ்டங்கள் உள்ளன. மிகப்பெரிய நூல்கள், பொறுமை, நேரம், இதெல்லாம் அதிகம் பிடிக்கும். அடுத்தது, நாம் செய்யும் யோகத்தினால், தியானம், யோகம், அது செய்து செய்து அறிவை வளர்த்துக் கொள்ளுதல். உள்ளூர சிந்தித்து யோகம் செய்து அறிவை வளர்த்தல். முதலது சாஸ்திரஜன்ய ஞானம், சாஸ்திரத்தினால் பிறப்பது. அடுத்தது யோகத்தினால் பிறப்பது. ரெண்டுமே கஷ்டம்தான். மூன்றாவது தான் எளிய முறை, குருவனுடைய உபதேசத்திலிருந்து பெறுவது. ஞானம் எளிதில் பெறலாம். ஏனெனில் அவர் நிறைய நூல்களை வாசித்து அதிலிருந்து தேர்ந்தெடுத்து தானே நமக்கு சொல்ல போகிறார். அதனால் நிறைய படிக்க வேண்டிய பொறுப்பு அவரதாகிறது. அவர் உண்மையாக இருந்தால் போதும், நமக்கு எடுத்து சொல்லிவிடுவார். அதனால் உபதேசத்தினால் வரும் ஞானம் எளிதானது. சரி, குரு உபதேசிக்கிறாரே, எதற்காக உபதேசிக்கிறார்? அதன் வகைகள் எவை? ஞானம் பெறுவதற்குன்னு கூறினேன். 3 வகையான உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மந்திர உபதேசம். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு மந்திரங்களை உபதேசித்தார். பலா அதிபலா என்னும் மந்திரம். அந்த மந்திரம் எதற்காகவும் இருக்கலாம். சக்தி பெறுவதற்கு, பசி இல்லாமல் இருப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு, சில ஆயுதங்களை பெறுவதற்கு, இப்படி பல பயன்கள் இருக்கலாம். இது முதல் வகை, மந்திரோபதேசம். திருமந்திரம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரத்தை உபதேசம் பெறுகிறோம். பிரணவம் சேர்த்து உபதேசம் செய்வார்கள். அது முதல் வகை மந்திரோபதேசம். அதன் மூலம் ஞானம் பெறுவோம். அடுத்தது ஹிதோபதேசம். நமக்கு எது நல்லது என்று உபதேசித்தல். ஹிதம்னா நமக்கு நல்லது, பிரியம்னா பிடித்தது. பிடித்ததையெல்லாம் உபதேசம் செய்ய முடியுமா? அது நல்லதாக இருக்க வேண்டுமே. அதனால ஒருத்தருக்கு நல்லத்தை எடுத்து சொன்னால் அது ஹிதோபதேசம். ஹிதோபதேசத்துக்கு நிறைய நூல்களும் உள்ளன. மகான்கள்லாம் செய்திருக்கிற ஹிதோபதேசத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அது அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வோமானால் எவ்வளவோ சிறப்பு. இது நம்மை நல்வழிப்படுத்தும், நல்லது சொல்வது. மூன்றாவது வகை சிக்ஷணம். நாம் தப்பான மார்க்கத்தில் போகும்போது தவறு என்று இடித்துரைத்து மாற்றுவது. நல்லதை மட்டும் கூறுவது ஹிதோபதேசம். தவறாக செயல்படுவோமானால் இது கூடாது, தப்பு என்று சொல்லி மாற்றுவது. அதில் சற்று கடுமையும் இருக்கலாம். கண்ணனிடத்தில் அர்ஜுனன் கேட்கும்போது, எச்ரேயஸ்யாம் நிசிதம் ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். கடுந்து சொன்னாலும் சரி, நான் உனக்கு சிஷ்யன் கண்ணா, உன் உறவு வேறே. என்னை இடித்துரைத்தாலும் என்னை திருத்துவாய், நான் குழம்பி போயிருக்கிறேன், சண்டை போட விருப்பமில்லை, சரியா தவறா தெரியவில்லை என்றெல்லாம் அர்ஜுனன் கண்ணனிடத்தில் கேட்டார். அவர் அதற்குத்தான் கீதோபதேசம் செய்தார். அது அர்ஜுனனை சிக்ஷித்து திருத்தியது. இப்படி நம்முடைய குருவும் 3 விதமான உபதேசங்களை செய்வார்.
நமக்கு மந்திரத்தை உபதேசிப்பார், அது கேட்டு உயர்த்தி கொள்ளலாம். ஹிதத்தை உபதேசிப்பார், அது கேட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். சிக்ஷித்து உபதேசிப்பார், அது கேட்டு திருத்திக் கொள்ளலாம். உயர்த்தி கொள்ள, அமைத்துக் கொள்ள, திருத்திக் கொள்ள, இந்த 3 பயன்களுக்காகத்தான் உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உபதேசத்தை பெற்றவுடன் நமக்கு ஞானம்தான் வரும். அந்த ஞானத்தை கொண்டுதான் இந்த 3ஐயும் சாதிக்க வேண்டும். இப்படிப்பட்டவைகளை உபதேசிக்கும் குரு எவ்வளவு சிறப்பானவராக இருப்பார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.